ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெக்ஸ்டன்ஸ் ஃபேமிலி. ஹெக்ஸ்டன்ஸ் ஃபேமிலியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சம்பா அரிசி புட்டு. அதுக்காக நான் 1.5 கப்பு சம்பா அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். நான் கடையில் வாங்கின மாவு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வீட்டில் கூட இதை ரெடி பண்ணலாம். எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போது 1.5 கப்பு சம்பா அரிசி மாவுக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். இது கூட உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். நான் எக்ஸாக்டான தண்ணி அளவெல்லாம் சொல்லலை, கரெக்டாக எவ்வளோ வருதுன்னு. ஏன்னா நம்ம என்ன பிராண்ட் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தண்ணி அளவு கொஞ்சம் கூட்டியோ குறைச்சோ வரும். நான் கடையில் மாவு வாங்கும்போது 2 சைஸில் வரும் மாவு. ஒன்று குருணையாக இருக்கும், நம்ம ரவையெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி. இன்னொன்று இன்னொரு சைஸில் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு. அப்படி 2 சைஸில் வரும். ரெண்டுத்துக்கும் தண்ணி அளவு வேறுபடும். அதனால நான் தண்ணி மெஷர்மெண்ட்டு சொல்லலை. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் புட்டு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையும் போது தான் மாவு கெட்டி பிடிக்காமல் இருக்கும். சின்ன சின்ன உருண்டை ஃபார்ம் ஆகாமல் நல்ல ஈவனாக தண்ணி மிக்ஸ் ஆகி வர மாதிரி இருக்கும். மொத்தமாக தண்ணி ஊற்றினோன்னா நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். எந்த அளவுக்கு தண்ணி நமக்கு தேவைப்படும்னா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பாருங்கள். உருண்டை பிடிச்சிட்டு மறுபடியும் உடச்சி விட்டுட்டு பார்த்தோன்னா அந்த மாவு மறுபடியும் உதிரியாக வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறத நிறுத்திடலாம். இப்போ நான் புட்டு வைக்கிறதுக்கு நான் குக்கரில் தான் வேக வைக்கிறேன். அதுக்காக ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு அந்த விசிலை போடாமல் அந்த இடத்துல தான் நான் புட்டு வேக வைக்க போகிறேன். நான் என்ன எடுத்துருக்கிறேன்னா தேங்காயோட ஓடு தான், சிரட்டை எடுத்துருக்கிறேன். இது நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால கலர் மாறி இருக்குது. அந்த ஓட்டையை மட்டும் கையால் லைட்டாக அடைச்சிட்டு அதில் தேங்காய் கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு, அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு லேயர் தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக புட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தேங்காய், அப்படி மாற்றி மாற்றி லேயராக வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் புட்டு மாவுலேயே எல்லா தேங்காவையும் போட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒன்றா கூட எடுத்து வைக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். கடைசியாக மேலே கொஞ்சமாக தேங்காய் வச்சுக்கலாம். இப்போ வச்சுட்டு அந்த நம்ம விசில் போடுற இடத்துல இந்த சிரட்டையை வச்சுட்டு இந்த சிரட்டைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுறலாம். அவ்வளோதான். கேஸை ஃபுல்லில் வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஆவி வருது தெரியுது பாருங்கள், ஆவி வந்துருச்சு. அவ்வளோதான், 2 நிமிஷம்தான் நம்ம இப்படி வேக வச்சாலும். சம்பா புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பயறு கூட, சர்க்கரை கூட, வாழைப்பழம் எது கூட வேணாலும் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. Thank you for watching.